சிங்கிள் பிளேயருங்க. பட் நீங்க டபுள் பிளேயர் இப்போ பாப்பாவை சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா இதில் பார்த்து ஹரிசான்ல வைக்கணும்னா இப்படி இருக்கணும். வெர்டிகலாக வைக்கணும்னா நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு கேப் வரும். நீங்களே பாருங்கள் டெமோ. ஷிவ் வந்து விளையாடிட்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே ஷிவ் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்த PS5 சோனியோட PlayStation 5 இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டோம். இதோட அன்பாக்சிங்கு, இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, இதோட இன்ஸ்டாலேஷன், இதோட டெமோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்குங்க, அட்வென்ச்சர் மூவிஸ். இப்போ படங்கள் மாதிரி தான், ஆனால் இது வந்து காமிக்ஸாக இருக்குது. ஆனால் அதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, சில இதெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் அவங்க போட்டிருப்பாங்க. இது ஒரு டபுள் ஜாய்ஸ்டிக் பிளேயர் மட்டும் 4 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணி எல்லாம் விளையாடுற மாதிரி இதில் ஒன்று பேருங்க 6500 அந்த மாதிரி வருங்க. ஒயிட் கலர் தான் 6 ரூபா வருங்க. சில கேம்ஸ் அதான்க்கா, அது நீங்கள் வாங்க, அதில் பிளேயர்ஸோட இது போட்டு லிஸ்ட் போட்டுருங்க, CD போட்டு. உதாரணத்துக்கு இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயருங்க. இப்போ நீங்கள் டபுள் பிளேயர் இப்போ பாப்பாவை சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா இதில் பார்க்கும்போது வாங்கும்போது பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடணும். கிரிக்கெட் கண்டிப்பாக 2 பேராக விளையாடலாம். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து நான் சீனி பண்ணோம், இல்லை சீனி பண்ணோம் ஜாய்ஸ்டிக் வச்சு PS5. ப்ராடக்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஷிவ். ஓகே, பண்டில் ஓப்பன் பண்ணிடலாமா? இவ்வளோ பேக்கிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள், ஒயர் கேபிள். இது பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக். வெயிட்டாக தான் இருக்கு கொஞ்சம். அப்புறம் மேனுவல், புக்லெட் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்றாவது பேக்கரா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? பிளேட் மணி. நெக்ஸ்ட் ஒயர் அதே மாதிரி ஒரு HDMI ஒயர் மாதிரி இருக்கு. ஓகே, இன்னொரு ஒயரா? ஒரு USB அண்ட் நார்மல் C டைப் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஐலசா இரு. இப்படி கீழே வைங்க, நான் வச்சுறேன். தொப்பி எடுக்கிறேன். இனிமேல் இது என்னோட தொப்பி. சரி வாங்க, தொப்பியில் தப்பு மூலம். இது பேக் சைடு. இது எல்லாம் சீடி போடுங்க. சீடி இருக்குன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். கன்சோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இப்படியே வைக்காமல் இதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2 டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து CD இப்படி இருக்குல்ல, CDயை பாட்டமாக வச்சு இங்கே நம்ம இப்படி செட் பண்ணுற மாதிரி, பின்னால் இப்படி ஃபிட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் மாதிரி.
ஓகே, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக வைப்போம். வெர்டிக்கலாக வைக்கணும்னா நம்ம இப்படி வச்சுட்டு, ஹரிசாண்டலாக வைக்கணும்னா இப்படி இருக்கணும். வெர்டிக்கலாக வைக்கணும்னா நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு கேப் வரும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம வெர்டிக்கலாக தான் வைக்க போகிறோம். ஸோ நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாட்டமாக ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கேப்பை வந்து வெளியே எடுக்கணும். இப்படி இருக்கும், இது வெளியே எடுத்துடலாம். அப்புறம் நம்ம ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே, அதான் நம்ம என்ன டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு. இவ்வளோதான். இப்போ நம்ம கன்சோலில் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணி கன்சோல் ரெடி ஆயிடுச்சு. ஜாய்ஸ்டிக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த கேபிள்ஸ் மட்டும் டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஒன்று வந்து பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து HDMI டிவி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து இதுக்கு ஜாய்ஸ்டிக் சார்ஜ் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, நம்ம டிவி கூட கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். கேபிள் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்குது. டச் பேட் அது மேலே மேலே. வச்சுக்கோ. ஃபைனலாக ப்ளே ஸ்டேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பின்னால் 2 கேபிள், HDMI ஒன்று, பவர் கேபிள் ஒன்று. Follow shoes rule. நீங்களே பாருங்கள் டெமோ. ஷிவ் வந்து விளையாடிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா பிகினராக ஜாய்ஸ்டிக்கில் இருக்கிற ஒரு கண்ட்ரோலும் எது என்னென்ன பர்பஸ்ங்கிறத டுட்டோரியல் மாதிரி வருது. அப்புறம் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டிஃபால்ட்டாக. சிடி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இங்கே தான் சிடி இன்சர்ட் பண்ணணும். இந்த ப்ளே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000 வாங்கினோம். அடிஷ்னலாக எந்த அக்சசரிஸும் வாங்கலை. கேம் மட்டும் ஒரு 2 கேம் அடிஷ்னலாக வாங்கினோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 3,000, அனதர் ஒன் 4,000 ஃபுட்பாலு. அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ளே ஸ்டேஷன் நாங்கள் எங்கே வாங்கினோன்னா திருப்பூரில் இருக்கிற சோனி ஷோரூமில் தான் வாங்கினோம். எப்படி தம்பி இருக்கு? ஓகே, சிவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ப்ளே ஸ்டேஷனு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவ ஏதாவது சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு ஸ்கூல் லீவு, அதனால் வாங்கியிருக்கிற. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் விளையாட்டு ஆஃப் பண்ணிடு, சரியா? ஓகேவா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பைடர்மேன் கேம் வந்து அடிஷ்னலாக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அங்கடு அங்கடு